வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம 7th புதிய தமிழில் பருவம் 2ல் இயல் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயல் 2ல் கல்வியோட முக்கியத்துவம் என்ன, ஸோ அந்த கல்வியோட சிறப்பை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாலடியார் அது பாடல் மூலயமா கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே போல் பாரதிதாசன் கல்வியை பற்றி இந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது போக இலக்கணத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி, ஸோ இது எல்லாமே நியூ சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக். ஸோ அதனால இதை எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது. ஸோ அதனால இந்த வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க. இதில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை சின்ன சின்ன ஷார்ட்கட்டோடு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற இந்த ஒரு கவிதை தலைப்பில் பாரதிதாசன் எழுதிய பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, ஏன்னா பாரதிதாசன் நியூ சிலபஸில் இருக்காங்க. ஸோ அதனால பாரதிதாசனோட பாடல் வரிகள், அவங்க என்ன மாதிரி கருத்துகள் சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது அவர் பாரதிதாசன் என்ன மாதிரி கவிதையை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும், காடும் கழனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்தம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரனின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும், கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே, இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாயினின் ஆவியில் வந்து கலந்ததுவே, இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். ஸோ யார் எழுதுனது? பாரதிதாசன் எழுதுனது. ஸோ இதில் ஒரு சில பாடல் வரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சொல்லும் பொருளும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் நம்மளுக்கு இருக்க துன்பம்லாம் நீங்கிடணும் அப்படின்னா கல்வியை வந்து எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சொல்லியிருக்காரு பாருங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், ஸோ துன்பமுற்றிருந்தார்கள். அதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்து விட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில். ஸோ இந்த மாதிரி கல்வி எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட பொருள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா என்னென்ன கான்செப்ட்ல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும், அதே போல் இங்கே கொடுத்துருக்க வார்த்தையெல்லாம் என்னென்ன மீனிங் பாருங்க. எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், வெற்பு அப்படின்னா மலை, வெற்பு அப்படின்னா மலை. அடுத்து கழனி அப்படின்னா வயல், வெற்பு அப்படின்னா மலை, கழனி அப்படின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம். ஸோ இவங்களுக்கு நிகராக இருக்காங்க, அப்போ சமம் அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பரிதி அப்படின்னா கதிரவன். ஓகே, ஸோ அது நம்மளுக்கு நல்லா தெரியும். பரி அப்படின்னா குதிரை, பரிதி அப்படின்னா கதிரவன் சூரியன், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கார் முகில் அப்படின்னா மலை மேகம். ஸோ கார் முகில், முகில்னா மேகம், கார்னா மலை, இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தனித்தனியாக தெரியும். ஸோ அப்போ கார் முகில் அப்படின்னா மலை மேகம். துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தனர். ஸோ நான் துன்புற்று இருந்தனர் சொல்லியிருந்தேன், உறங்கி இருந்தனர். அப்போ கல்வி கற்காமல் துன்பத்தால் உறங்கி இருந்தனர், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல. இப்போ இந்த பாடல் வரியோட பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அவரோட கருத்து வச்சும் கொஸ்டின் கேட்கலாம், ஸோ அவரோட பாடல் வச்சும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது, நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன, காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன, ஆடும் மயில் போன்ற பெண்கள். ஸோ பின்னாடியே உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க, பெண்களை வந்து யாரோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மயில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாரதிதாசன் பெண்களை யாரோடு ஒப்பிடுக அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஆடும் மயில் போன்ற பெண்கள்
அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். ஸோ எதில் தூங்கிட்டு இருக்காங்க? அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். ஸோ எல்லாருமே என்ன தமிழ் கற்றுக்கணும், இன்பத் தமிழ் கல்வியை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும். ஸோ இந்த மாதிரி பாரதிதாசன் கல்வியோட முக்கியத்துவத்தை, அதுவும் முக்கியமாக தமிழ் கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடல் வரிகளை ஏடெடுத்து இப்போ நீங்கள் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சில முக்கியமான மீனிங் வர்ற மாதிரி ஏதாவது வார்த்தையில் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் இப்போ மைண்டில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே முதல் 2 வரி உள்ள அந்த பாடல் வரியை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா ரொம்ப சிம்பிளாக, ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்னும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம பாரதிதாசன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஸோ அது போக இன்னும் வேற என்ன ஏதாவது மீனிங்ஃபுல்லாக ஏதாவது வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் லாஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். ஸோ இந்த பாடல் வரிகள் யாரோடது இந்த மாதிரி கேட்கலாம். அதே போல் இந்நாளிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். ஸோ இந்த மாதிரியும் ஏதாவது ஒரு சிலது வந்து அந்த தமிழ்நாடு தமிழ் இதை பற்றி இருந்தது அப்படின்னா அதுவும் யார் எழுதுனது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ பாரதிதாசன் அப்படிங்கிற சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டைம் படிக்கும்போதே பாடல் வரியெல்லாம் ஞாபகம் வராது. நீங்கள் அடிக்கடி ஒரு சில நேரங்களில் ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் ரிவைஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பாடல் வரியெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது போக சொல்லும் பொருளையும் வந்து வித்தியாசமாக வர்றது. இப்போ கழனி அப்படின்னா வயல், அப்போ வயல் அப்படிங்கிறத இன்னொரு விதத்தில் என்ன சொல்லலாம்? கழனி சொல்லலாம். வெற்பு அப்படின்னா மலை, வெற்பு அப்படின்னா மலை. ஸோ இந்த மாதிரி நம்ம எது வித்தியாசமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ பாரதிதாசனை பற்றி நம்ம இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பாரதிதாசன் பற்றி பாருங்க, கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். இவர் எழுதிய நூல்கள்லாம் பாருங்க, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இதுபோல தமிழ் பேர், ஸோ இதுவுமே வந்து அந்த பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் உள்ள தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல்கள் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஏடெடுத்த இந்த பாடல் வரிகள் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளனா தமிழ் பேரு, பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் பேர்ல இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அடுத்தது இவர் எழுதிய நாடக நூல் என்ன அப்படின்னா, மற்றதெல்லாம் வந்து நூல்கள். ஓகேங்களா? நாடக நூல் பிசிராந்தையார். பிசிராந்தையார் நாடக நூலுக்கு என்ன கிடைச்சது? சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரைட். அப்போ பாரதிதாசன் எழுதிய நாடக நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க, பிசிராந்தையார் அப்படின்னு சொல்லலாம். பாரதிதாசன் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது அப்படின்னு கேட்பாங்க, பிசிராந்தையார் அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ இதை நீங்கள் சிம்பிளாக பாரதிதாசன் பிஸியாக இருந்தார் சாதிச்சாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ பாரதிதாசன் பிஸியாக இருந்தார் சாதிச்சார். அப்போ பிசிராந்தையார் சாதிச்சார் அப்படின்னா சாகித்ய அகாதமி அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து இவர் எழுதிய நூல்களை இன்னும் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட்டாக மைண்டில் வச்சுக்கலாம். இன்னும் நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே? பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு,
அழகின் சிறப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். இந்த மாதிரி 1 2 3 4 1 2 3 4 5 6 நூல்கள் எழுதியிருக்காரு. 7வதா நாடக நூல் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பாரதிதாசன் 6 நூல்கள் எழுதியிருக்காரு மைண்டில் வச்சு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகப்படுத்தலாம். ஓகே, இப்போ நான் இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அதாவது பாரதிதாசன் என்ன பண்ணியிருக்காருன்னா பாண்டியன்ட்ட, ஓகே, ஸோ பாண்டிய மன்னன் இருக்கார்ல, ஸோ பாண்டிய மன்னன்ட்ட ஒரு கவிதை சொல்லியிருக்காரு, ஒரு கதை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா கண்ணகி வந்து ஒரு இருண்ட வீட்டில் விளக்கு ஏற்றுனாங்க. ஓகே, ஸோ கண்ணகி இருண்ட வீட்டில் நல்ல குடும்ப பெண் அவங்க. ஓகே, கண்ணகி நல்ல ஒரு குடும்ப பெண். அவங்க இருண்ட வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுனாங்க. ஸோ அடுத்து அவங்களோட சிரிப்பு அழகா இருந்தது, இசை அமுது போல இருந்தது. இந்த மாதிரி சொல்லவோ பாண்டியனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால பாண்டியன் பரிசு தந்திருக்கார். ஸோ எப்படி வேணாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு சின்ன சின்ன ஏதாவது ஒரு சென்டென்ஸு நம்மளுக்கு லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமாக அதை நம்ம யோசித்துக்கலாம். அப்போ பாருங்க, ஒரு கோர்வையாக இருக்க மாதிரி இருக்கும் கண்ணகி. அப்போ கண்ணகி புரட்சி காப்பியம். அவங்க இருண்ட வீட்டில் அழகா ஒரு குடும்ப பெண் அப்படிங்கிற போது இருண்ட வீட்டில் விளக்கு ஏற்றுனாங்க. அப்போ இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இந்த மாதிரி வரும். அடுத்து அவங்களோட சிரிப்பு அழகா இருந்தது, அப்போ அழகின் சிரிப்பு. அடுத்தது அவங்களோட சிரிப்பு இசை அமுது போல இருந்தது, அப்போ இசை அமுது நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை கேட்டு பாண்டியன் பிடிச்சிருந்தது, அதனால பாரதிதாசனுக்கு பாண்டியன் பரிசு கொடுத்தாரு, பாண்டியன் பரிசு. இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக மாறும். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வரும். அடுத்து பாருங்க, இப்போ பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த பாடல் வரிகளை பாடும்போதே, ஓகே, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வருவற்று மலையை குறிக்கும் சொல். வெறுப்பு அப்படின்னா மலை. ஓகே, வெறுப்பு அப்படின்னா மலை. இப்போ மலைக்கு நம்ம போறோம் அப்படின்னா வெறுங்காலோட போகக்கூடாது. வெறுப்புனா அந்த வெறுங்கால்னு நினச்சிக்கோங்க, செருப்பு போட்டு போகணும். ஓகே, ஸோ மலை சைடு போகிறோம் அப்படின்னா முள் கல் இந்த மாதிரிலாம் இருக்கும், குத்திரும். ஸோ அப்போது மலைக்கு போகிறோம் அப்படின்னா வெறுங்காலோட போகக்கூடாது, செருப்பு போட்டு போகணும். ஸோ அப்போ வெறுப்பு, செருப்பு அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கழனி அப்படின்னா நம்மளுக்கு வயல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏடு எடுத்தேன் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். அடுத்து துயின்றிருந்தார், இதுக்கு துயின்று கூட்டல் இருந்தார், இதுதான் கரெக்டானது. ஓகேங்களா, அடுத்து என்று கூட்டல் உரைக்கும், என்று உரைக்கும், இதுதான் கரெக்டானது. இப்போ அடுத்து பொறுத்து பாருங்க. இப்போ கழனி அப்படின்னா வயல் நம்ம பார்த்தோம், நிகர் அப்படின்னா சமம் நம்ம பார்த்தோம், பரிதி அப்படின்னா கதிரவன் சூரியன் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து முகில் அப்படின்னா மேகம், கார் முகில் அப்படின்னா மலை மேகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ முகில் அப்படின்னா மேகம். ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்க, வேற என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேற என்ன தேவை, அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, அழியா செல்வம். இதுவும் ஒரு கவிதை பாடல் தான். என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் நூல்ல இருந்து வரக்கூடிய ஒரு பாடல். ஓகே, ஸோ நாலடியார் சமண முனிவர்கள் இருந்தாங்க. ஸோ அப்போ சமண முனிவர் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நியூ சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ அதனால் நாலடியாரையும் அறநூல்களில் நல்லா தெளிவாக படித்து வைக்கணும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வைப்புலி கோட்படா வாய் தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றும் பிற அல்ல பிற, விச்சை மற்றும் அல்ல பிற. இதுல இந்த விச்சை மற்றும் அல்ல பிற அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு சென்டென்ஸ். அதாவது ரொம்ப சிம்பிளா கல்வியை தவிர வேற எதுவும் செல்வம் ஆகாது அப்படிங்கிறத நாலடியார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. விச்சை மற்றும் அல்ல பிற. இப்ப இதுல இருந்து விச்சை அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரியும். விச்சை அப்படின்னா கல்வி, புரியுங்களா? ஸோ வைப்புலி கோட்படா, வைப்புலி அப்படின்னாலும் என்ன மீனிங் சொல்லியிருப்பாங்க. வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். ஓகே, ஸோ இப்போ இந்த களஞ்சியம் அப்படிங்கிற இருக்கும், நெற்களஞ்சியம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம், வைப்புலி அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், பொருள் சேர்த்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. ஸோ கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது, எடுத்து செல்லப்படாது, அதாவது திருடு போகாது, அந்த மாதிரி கான்செப்ட்ல. ஓகே, ஸோ வைப்புலி கோட்படா
வாய்த்தீயிர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன, விச்சை மற்ற அல்ல பிற. இப்போ வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும், விச்சை அப்படின்னா கல்வி. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கலாம். விச்சை அப்படின்னா கல்வி. ஓகேங்களா? இப்போ இதோட பாடல் வரியோட பொருள்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம டைம் எடுத்து நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் நிற்கும். ஓகேங்களா? இப்போது இதை கவனிங்க. கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது, ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. ஓகே, ஸோ கல்வியை ஒரு பொருள் போல் நம்ம வச்சுருந்தாலும் பிறருக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால அதை ஒரு பொருளாக வச்சுருந்தாலும் பிறரால் கொல்லப்படாது அப்படின்னா பிறரால் திருடுபடாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறையாது. ஸோ அந்த மாதிரி பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஸோ அதான் மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2வது வரியில். அப்போது மிக சிறந்த ஒரு அரசர் இருந்தாலும் அவர் கேட்டார்னா நம்ம கொடுத்தாகணும். ஸோ அந்த அளவுக்கு அரசர் பெரிய சிறப்பான ஒரு அரசர் இருந்தாலும் கல்வியை அவர் கவர முயற்சி செஞ்சாலும் அது முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். ஸோ நாலடியார் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வமாக எதை குறிப்பிடுகிறது? கல்வியை குறிப்பிடுகிறது. ஓகே, ஸோ இப்போ கல்வியை எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ கல்வியே செல்வம், மற்றவை செல்வம் ஆகாது, விச்சை மற்றும் அல்ல பிற. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த விச்சை அப்படின்னா கல்வி அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நான் ஏன் ஒரு சொன்ன விஷயத்த மறுபடி நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது முக்கியமானது. பாடல் வரியெல்லாம் நம்ம நியூ சிலபஸில் கவர் ஆகிறதுனால நல்லா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் நான் திரும்ப நான் அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இது பாருங்க. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். அப்போ இது நாலடியார் நூலில் இருந்து தானே. அப்போ பாருங்க, நாலடியார் இப்போ இந்த வைப்புள்ளி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன, விச்சை மற்ற அல்ல பிற என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? நாலடியார். ஓகே, ஸோ நாலடியாரை எழுதியவர் யார்? சமண முனிவர்கள். புரிஞ்சுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பாடல் வரிகளை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நாலடியாரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 சென்டென்ஸாக தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தெளிவாக நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னாலுமே அது என்ன பாடல் வரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். போக போக மற்ற நூலோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அது 4 அடி 400ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. 400 பாடல்கள் இருக்கும். நாலடியாரில் மொத்தம் 4 அடி இருக்கும். ஒவ்வொரு பாடலையும் 4 அடி 4 அடின்னு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நாலடியாரை வேறு என்ன பேரில் சொல்கிறாங்க? வேளாண் வேதம். ஸோ வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார். அல்லது நாலடியாரின் வேறு ஒரு பெயர் என்ன? வேளாண் வேதம். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கிரியேட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். அடுத்து திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது எந்த நூல்? நாலடியார். ஸோ அதனால தான் திருக்குறள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே அது ஈக்குவலாகவே நாலடியாருங்கிற சொல்லுவாங்க. அதே போல அந்த முப்பால் அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுத்து கொண்டது. ஓகேவா? அடுத்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிறத, இந்த 4ம் அப்படின்னா நாலடியார், 2ம் அப்படின்னா திருக்குறள். ஸோ இந்த கான்செப்டில் இங்கே நாலடியாரை திருக்குறளையும் இணைந்து அது ஒரு சிறப்பான நூல் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வேளாண் வேதம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். 4 அடி 400. ஓகே, இதெல்லாம் மற்ற பெயர்கள். அடுத்து பாருங்கள். ஸோ இதிலேருந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. ஓகேங்களா? அடுத்து கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறு இல்லை அப்படின்னா கேடில்லாத செல்வம். இதான் வரணும், கேடில்லாத செல்வம். அடுத்து வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய் கூட்டல் தீயின். வாய் கூட்டல் தீயின், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. கேடு கூட்டல் இல்லை, இதுதான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எவன் ஒருவன். ஸோ எவன் ஒருவன் அப்படிங்கிறது இதுதான் கரெக்டானது.
எவன் ஒருவன். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து வேற என்ன? உரைநடைப்பாட்டு. இது வாழ்விக்கும் கல்வி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டோரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கல்வி தான் அழியாத செல்வம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தோடனே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அது ஆனா பெண்ணான்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது உடனே வந்து ஒரு இன்ஜினியர் பிறந்திருக்காரு, ஒரு டாக்டர் பிறந்திருக்காரு, ஒரு மகாத்மா காந்தி உடனே பிறந்திருக்காங்க அப்படின்ட்டு பிறந்த குழந்தை உடனே சொல்ல மாட்டாங்க. அது போக போக அது வளரும்போது தான் அது என்னவா உருவாகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி தான் தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் சொல்லிட்டு மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவர் தாயார் புத்திலிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என் குழந்தை என்று கேட்டார்கள். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா மகாத்மா காந்தியின் தாய் பெயர் என்ன? புத்திலிபாய். ஓகே, அவ்வளோதான். இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் இந்த ஒன்றை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டா போதும். ஏன்னா மகாத்மா காந்தியின் தாய் யார்? புத்திலிபாய். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், திருவள்ளுவர் எல்லாம் வந்து கல்வியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்போது திருவள்ளுவர் கல்வியோட முக்கியத்துவமும் காலமும் நேரமும் போனால் வராது என்ற அறிவுரையின்படியும் அவர் என்ன அதிகாரங்கள் இயற்றிருக்காரு? காலம் அறிதல், கல்வி, இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் இயற்றிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கல்வி வந்து அழியா செல்வம் அப்படிங்கிறதையும் ஒரு திருக்குறள் வழியாகவும் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். என்ன திருக்குறள்? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அப்போது கல்விங்கிறது தான் அழியாத செல்வம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குறள் 400. ஓகே, ஸோ அப்போ இது வந்து எதை பற்றி சொல்லுது? கல்வி. ஓகே, ஸோ கல்வி அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு செல்வம் அப்படிங்கிறது, அழியாத செல்வம் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் வரியில் இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் திருக்குறளில் இருந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கல்வி அப்படிங்கிறது ஒரு அழியாத செல்வம் அப்படிங்கிற. அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? யாரோட கல்லாதவரை யாரோட ஒப்பிடுறாரு அப்படிங்கிறதையும் திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அப்போ திருவள்ளுவர் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் வேறுபடுத்தி எப்படி சொல்கிறாரு? கல்லாதவரை யாரோட ஒப்பிடுறாரு அப்படின்னா விலங்கோடு தான். ஓகே, ஸோ விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஓகே, ஸோ அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கற்றாரோடு அப்படின்னா இப்போ கல்வி கற்றவங்க கற்றவர் கல்லாதவர் இவங்களை பற்றி தான் அவங்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போ பாருங்கள் கீழே சொல்லியிருப்பாங்க கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். அப்போது வந்து திருவள்ளுவர் கல்வி கற்காதவங்களை எப்படி சொல்கிறாரு? விலங்கோட சொல்கிறாரு. அப்போது விலங்கு தான் 5 அறிவு இருக்கும், நம்ம எது நல்லது எது கெட்டதுங்கிற ஒரு பகுத்து பார்க்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி விலங்கோட ஒப்பிடுறாரு. ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிட்டாரு. மனுஷனுக்கு விலங்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்போது கல்வி கற்றவனுக்கும் கல்வி கற்காதவங்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த மனுஷன் விலங்கு. கல்வி கற்றவங்க மனுஷனை நினைப்பாங்க, கல்வி கற்காதவரை விலங்கா நினைப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படிங்கிறது கல்வி கற்றவரும் மனிதர்கள் அப்படிங்கிற மக்கள் அப்படின்னு எடுத்துக்குவாங்க, கல்வி கற்காதவர் விலங்கு அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இன்னும் சிம்பிளாக நீங்கள் இதை பாடல் இந்த உரைநடை பாட்டு நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மக்களுக்கு, அதாவது மக்களுக்கு மனுஷன் யாரு விலங்கு யாருன்னு வித்தியாசம் தெரியும்ல. ஸோ அப்போ அதுதான் கல்வி கற்றவங்க கற்காதவங்க அப்படிங்கிறதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இதுக்கு அடுத்து வேற என்ன? கல்வி இதெல்லாம் வந்து எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். அப்போ எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? பாரதியார். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த பள்ளி அப்படிங்கிறத கோயில்னு சொல்லியிருக்கிறது பாரதியார். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்க கசரற, அதாவது படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். ஸோ இதை வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து ஆரம்பத்தில் கற்க கசரற அப்படிங்கிற பாடல் வரிங்கிறதே இருக்குது. ஓகேங்களா?
ரைட். இப்போது திருக்குறள் சம்மந்தமாக நீங்கள் இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளாளர் வி முனிசாமி. ஓகே, ஸோ திருக்குறளாளர் வி முனிசாமி என்ன பண்ணியிருக்காரு? நீங்கள் திருக்குறளாளர் அப்படின்னு சொன்னாவே திருக்குறள் சம்மந்தமாக ஒரு பணியாற்றிருக்கார் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ வி முனிசாமி அப்படின்னு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கணும். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வி முனிசாமி. ஓகேங்களா? அடுத்து நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர். ஓகே, அடுத்து இவர் எழுதிய நூல்கள்லாம் பாருங்க. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. அப்போ உலக பொதுமறை என்று சொல்லக்கூடியது திருக்குறள். அவர் என்ன தலைப்பு வச்சிருக்காரு? உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படிங்கிறத வச்சிட்டார். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறது, ரொம்ப ஃபேமஸானது. அடுத்து இப்போ இங்கே சொல்லியிருக்க இந்த ஒரு தொகுப்பு வந்து பார்த்தோன்னா சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டது. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள நூல்கள்லாம் திருக்குறள் அப்படிங்கிறது அந்த திருக்குறளோ வள்ளுவரோ இதை பற்றி இருக்கும். இப்போ இங்கே வள்ளுவர் உள்ளம், ஓகே, வள்ளுவர்னு இருக்குது. இங்கேயும் வள்ளுவர் காட்டிய வழி அப்படிங்கிறது இருக்குது. இங்கே திருக்குறளின் நகைச்சுவை அப்படிங்கிறதும் இருக்குது. அதே போல் இங்கே உலக பொதுமறை திருக்குறள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிறதுல மட்டும் அந்த திருக்குறளோ வள்ளுவரோ சம்மந்தமாக பேர் இல்லை. அப்போ இதுதான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மற்றதெல்லாம் பார்த்த உடனே ஓகே திருக்குறளை பற்றியும் திருக்குறளை பற்றியும் வி முனிசாமிங்கிறவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் சிந்தனை களஞ்சியம் யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தான் வி முனிசாமி அப்படிங்கிறதான். ஸோ நல்லா இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது திருக்குறள் சம்பந்தமாக யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டில் இந்த இவரை பற்றி நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் கேள்வி, காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். ஓகே, அதிலே தெரியுது காலத்தின் அருமையை குறிப்பது காலமறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு, கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என பாடியவர் பாரதியார். இப்போ தானே பார்த்தோம், பள்ளி தலமனைத்தும் கோயில். ஓகே, ஸோ பள்ளியை கோயில் சொன்னவர் பாரதியார் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த பாடலை பாடியவர் பாரதியார். உயர்வு அடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எல்லாம். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த வார்த்தையெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அடுத்தது வேறு பார்த்தோம்னா அவ்வளோதான். விரிவானம் அப்படிங்கிறதுல இங்கே ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம ரொம்ப டெப்த்தால் இதில் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, இளமையில் கல் அப்படின்னு யார் சொன்னது? ஔவையார். ஓகே, இளமையில் கல். ஸோ இளமை காலத்தில் இளமை பருவத்தில் இளமை பருவம் கல்விக்குரியது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா கல்வியோட இம்பார்ட்டன்ட் தெரியுதா என்னங்கிறது தெரியலை. நிறையா கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம யாராக இருந்தாலும் நல்லபடியாக படிக்கணும். ஓகேங்களா? இளமை காலத்தில் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இலக்கணம். ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ இங்கே இந்த விரிவானம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சுப்ரபாரதி மணியன். ஓகேங்களா? இவர் எழுதிய எந்த ஒரு நூலில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. சுப்ரபாரதிய மணியன் இவரை பற்றி இல்லை. இருந்தாலும் இந்த கனவு அப்படிங்கிற ஒரு இலக்கிய இதழை நடத்தி வந்தார். ஓகே, கனவு அப்படிங்கிற ஒரு இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு எழுதிய நூல்கள்லாம் பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கார். ஓகே, ஸோ இதனால் இது சிலபஸில் இல்லாதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம், ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது இலக்கணம் சம்மந்தமாக ஓரெழுத்து ஒரு மொழி. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது ஓரெழுத்து ஒரு மொழி கான்செப்டில். இப்போ இங்கே ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள்,
ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி. இப்போ ஈ அப்படிங்கிறது ஒரு உயிரினம், பூ அப்படிங்கிறது ஒரு பூ, ஓகே. கை அப்படிங்கிறது நம்ம உடல் உறுப்பில் இருக்க ஒரு பாகம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரே ஒரு எழுத்து தான், ஆனால் அந்த ஒரு எழுத்து என்ன பண்ணுது, ஒரு பொருள் தருதில்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு எழுத்து பொருள் தருவதாக அமைந்தால் அதைத்தான் வந்து நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கான இப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி சம்மந்தமாக ஒரு இலக்கண நூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இலக்கண நூல் என்ன அப்படின்னா நன்னூல். நன்னூல் என்னும் இலக்கண நூலில் ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நன்னூலை எழுதியவர் யார்? பவணந்தி முனிவர். நன்னூலை எழுதியவர் பவணந்தி முனிவர், ஓகேவா, பவணந்தி முனிவர். இப்போ இந்த இதில் மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கிறதாகவும் அதில் 2 மட்டும் நோ து அப்படிங்கிற 2 மட்டும் குறில் எழுத்துக்களாகவும் மற்ற 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாகவும் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பற்றி ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 4 பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கணும். எந்த ஓரெழுத்து ஒரு மொழியை எந்த நூலில் குறிப்பிடுறாரு? நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க. நன்னூல் எழுதியவர் யார்? பவணந்தி முனிவர். நன்னூலில் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது? 42. அதில் குறில் எழுத்து நோ து இது மட்டும் குறில் எழுத்து, மற்ற 40 எழுத்துக்களும் நெடில் எழுத்து, இந்த மாதிரி சொல்கிறாரு, ஓகேவா. ஆக்சுவலாக இப்போ உள்ள நிலைமை என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு 42 ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க, ஆனால் இதை தாண்டியும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது முதன்மையாக நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அடுத்து எக்ஸ்ட்ராவும் நீங்கள் அதை படித்து வச்சுக்கணும். அதுலேருந்தும் கேள்விகள் வருது, ஓகேங்களா. ஸோ அதனால் நல்லா தெளிவாக இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒரு ஏதாவது சின்ன சின்ன அடையாளம் வச்சு க்ளூ வச்சு நம்ம இதை படிச்சிடலாம் இப்போது, ஓகே. இதை தவிர்த்து வேறு மற்ற ஓரெழுத்து ஒரு மொழிலாம் இருக்குது. அதையும் நான் PDF மூலமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்மளோட குரூப்பில் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம படிக்கணும், அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும், ஓகேங்களா. ரைட், ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆ அப்படின்னா பசு, ஓகே. இப்போது ஒவ்வொரு வீட்லேயும் பசுன்னு இருந்துச்சுன்னா அங்கே ஆடு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ ஆ அப்படின்னா பசு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஈ அப்படின்னா கொடு, ஓகே. ஸோ அப்போ ஈ அப்படின்னா கொடு அப்படிங்கிறது, ஓகே. ஈதல் அப்படின்னா கொடுத்தல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஊ அப்படின்னா இறைச்சி, ஓகேங்களா. ஊ அப்படி இப்போ ஊன்னு அப்படின்னா வந்து இறைச்சி அப்படிங்கிற, அப்போ ஊ அப்படின்னா இறைச்சி. ஏ அப்படின்னா அம்பு எய்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அம்பு ஏவி உறுதல் அப்படின்னப்ப அப்போ அம்பு எய்தல் அப்படிங்கிற மாதிரி ஏ அப்படின்னா அம்பு. நெக்ஸ்ட் ஐ அப்படின்னா தலைவன். இப்போ தலைவன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஓகே. ஐ அப்படின்னா தலைவன். ஓ அப்படின்னா மதகு நீர், ஓகே. இதெல்லாம் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ அப்படின்னா மதகு நீர். அடுத்தது மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து கா அப்படின்னா சோலை, அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கூ அப்படின்னா பூமி. இப்போ பூமியை வந்துட்டு ஒரு கூர்மையான பொருளை வச்சு தான் வந்து நம்ம தோண்டுவோம், ஓகேங்களா. ஸோ அப்போது பூமியை நம்ம வந்துட்டு தோண்டுறோம் அப்படின்னா கூர்மையான ஒரு பொருளை வச்சுக்கணும். அப்போ கூ அப்படின்னா பூமி. கை அப்படின்னா ஒழுக்கம், இப்போ வந்து கை வந்து சுத்தமாக இருக்கணும். இப்போ அரசு அதிகாரியாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஸோ கை வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ கை அப்படின்னா ஒழுக்கம். கோ அப்படின்னா அரசன், ஓகே. கோ அப்படின்னா அரசன். சா அப்படின்னா இறந்து போ, சா போய் செத்து போ, சா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து சி அப்படின்னா இகழ்ச்சி, ஒருத்தர் இகழ்ச்சி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சி போ அப்படின்னு டூ அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ சி அப்படின்னா இகழ்ச்சி. சே அப்படின்னா உயர்வு. இப்போது நல்லவங்களோட சேர்ந்து இருந்தால் உயர்வு வரும், ஓகே. ஸோ அப்போ யார் கூட இருக்கா சேர்த்தாளி யாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்து தான் அவங்களோட உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சோ அப்படின்னா மதில். இப்போ சோம்பேறியாக இருக்கவங்க தான் மதிலில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்படின்னா சோம்பேறியாக இருக்கவங்க தான் மதிலில் போய் உட்காருவாங்க. தா அப்படின்னா கொடு, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தா அப்படின்னா கொடு. தீ அப்படின்னா நெருப்பு, இதுவும் நம்மளுக்கு நல்லா தெரியும். தூ அப்படின்னா தூய்மை, ஓகே. ஸோ தூ அப்படின்னா தூய்மை, இதுலேயே தான் பேர் இருக்குது. தே அப்படின்னா கடவுள். இப்போ வானத்து தேவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தே அப்படின்னா கடவுள். தை அப்படின்னா தைத்தல், இதுலேயே இருக்குது. தை அப்படின்னா தைத்தல். நா அப்படின்னா நாவு. நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை. நே அன்புனா நேனா அன்பு, நேசம் சொல்லணும்ல.
அன்பு. நை அப்படின்னா இழிவு. இப்போது ஏதாவது இழிவுபடுத்தி பேசுனா நை நைன்னு பேசிக்கிட்டே இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நை அப்படின்னா இழிவு. நோ அப்படின்னா வறுமை. ஓகே, நோ அப்படின்னா வறுமை. ஓகே, ஸோ யாருக்குமே வந்துட்டு வறுமை இருக்கக்கூடாது, நோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம். பா அப்படின்னா பாடல். பா அப்படின்னா பாடல். பூ அப்படின்னா மலர், நல்லாவே தெரியும். பே அப்படின்னா மேகம். இப்போது பேய் மேகம், ஓகே, இரு கட்டி வருது, பேய் மேகமாக இருக்குது, பேய் மழை பெய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பேய் அப்படின்னா மேகம். பை அப்படின்னா இளமை. பை அப்படின்னா இளமை. ஓகே, ஸோ இப்போது இளமை டைங்கள்லாம் பார்த்தோம்னா கடைக்கு போக சொன்னோம்னா நம்ம பையெல்லாம் கொண்டு போகவே மாட்டோம், ரொம்ப டீசெண்டாக நம்ம போகணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ பை அப்படின்னா இளமை. போ அப்படின்னா செல். ஓகே, போ அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்கிறது. மா அப்படின்னா மாமரம். இப்போ இதில் மா அப்படிங்கிறதுக்கு வேறு பொருள் நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மா அப்படின்னா மாமரம். அடுத்து மீ அப்படின்னா வான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு விண்மீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வானத்தில் இருக்கும். விண்மீன்கிறது எதில் இருக்கும்? வானத்தில் இருக்கும். அப்போ மீ அப்படின்னா நம்ம வான்னு எடுத்துக்கலாம். மூ அப்படின்னா மூப்பு. ஓகே, ஸோ இப்போ முதிர்வு அப்படின்னு சொல்லணும்ல, மூ அப்படின்னா மூப்பு. மே அப்படின்னா அன்பு. மே அப்படின்னா அன்பு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மே அப்படின்னா தொழிலாளர் தினம். மே 1 அப்படின்னாவே நம்ம தொழிலாளர்னா ஸோ எல்லோரும் அன்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அது அன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் அன்பாக இருப்பாங்க. இப்போ இங்கே மே அப்படின்னா அன்புன்னு எடுத்துக்கலாம். மை அப்படின்னா அஞ்சனம். இப்போ நம்ம அஞ்சாமை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஒரு படமே இருக்குது. அடுத்து மோ அப்படின்னா மோத்தல். ஓகே, ஸோ இப்போ மோந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்களா, முகந்து பார்க்குறது நம்ம சொல்லலாம். இப்போ மோ அப்படின்னா மோத்தல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யா அப்படின்னா அகலம். இப்போ யா அப்படின்னு சொல்லும்போதே வாய் வந்து அகலமாகும். அப்போ யா அப்படின்னா அகலம். வா அப்படின்னா அழைத்தல், இது நம்மளுக்கு தெரியும். வி அப்படின்னா மலர், இது நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே பூ அப்படின்னா மலர்னு இருக்குது, அதே போல் வி அப்படின்னாலும் மலர். வை அப்படின்னா புல். வைக்கோல் புல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வை அப்படின்னா புல். வவ் அப்படின்னா கவர். வவ் அப்படின்னா கவர். இப்போ வந்துட்டு நாய் வந்துட்டு வவ்வுன்னு கவரை பிடிக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ வவ் அப்படின்னா கவர். நோ அப்படின்னா நோய். நோ அப்படின்னா நோய். நொந்து போய் இருக்கிறாங்களா, ஸோ நொந்து போய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோய் வந்துடும். அதனால் மனசு கவலை இல்லாமல் இருக்கணும். நோ அப்படின்னா நோய். து அப்படின்னா உன். ஓகேங்களா, ஸோ து அப்படின்னா உன். இதில் சாப்பிட்ற பொருளை துப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். து அப்படின்னா ஒன். ஸோ இது அதிகமாக இதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த நியூ சிலபஸ் மாற்றினதுலேருந்து என்னாகும், இந்த ஒரே ஒரு பொருள் இப்போ ஆ அப்படின்னா பசு மட்டும் கிடையாது, இன்னும் மற்ற பொருள்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் மெட்டீரியல் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மூலயமாவும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இது நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது பகுபதம். ஸோ பகுபதம், பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பகு அப்படின்னா பிரித்தா. அப்போ பிரித்தால் பொருள் தர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஓகேங்களா, இவ்வாறு இங்கே சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பிரிக்கும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என்பர். இப்போ இந்த பகுபத உறுப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் மொத்தம் வந்து என்னென்ன பெயர்லாம் இருக்குது. பெயர் பகுபதம், பெயர் பகுபதம், வினை பகுபதம், அடுத்தது பகுபத உறுப்புகள் சொல்லியிருக்காங்க. இப்போ பெயர் பகுபதம்னா என்ன? பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் எனப்படும். இப்போ பாருங்க, பொன்னன், இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பெயர் சொல் எல்லாமே பொன்னன், நாடன், சித்திரையான், கண்ணன், இனியன், உழவன், இதெல்லாம் பார்த்தோம்னா பெயர் சொல். ஓகே, இப்போ இதையும் வந்துட்டு பகுத்து எழுத முடியும். அந்த பகுத்து எழுதுறதுலையும் வந்து இது எதை குறிப்பிடும் அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகைப்படுத்துவார். அப்போ பெயர் பகுபதம் பார்த்தீங்க அப்படின்னாலும் பொருள் பெயர் பகுபதம், இடப்பெயர் பகுபதம், காலப்பெயர், இந்த மாதிரி 6 வகையாக பிரிக்கலாம். ஓகேவா, இப்போது பொன்னன் அப்படின்னா பொன் அப்படிங்கிறது ஒரு பொருள், அப்போ இது ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. நாடன், நாடன் அப்படின்னா நாடு கூட்டலன், அப்போது நாடு அப்படிங்கிறது ஒரு இடம். சித்திரையான், சித்திரை அப்படிங்கிறது ஒரு காலம். ஓகேங்களா, கண்ணன் அப்படின்னா கண் அப்படிங்கிறது ஒரு சினை, சினை அப்படிங்கிறது உறுப்பு. ஓகேவா, உறுப்பு. அடுத்து இனியன், இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பு.
உழவன், உழவு அப்படிங்கிறது ஒரு தொழில். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் எல்லாத்துலேயுமே இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். அதே போல தான் வினை பகுபதம் இருக்கும். பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம். இப்போ உண்கின்றான் அப்படின்னா உன் அப்படிங்கிறது ஒரு வினை சொல். ஓகேவா, ஸோ அப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், வினை பகுபதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இப்போ பகுபத உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இந்த 6 தான் பகுபத உறுப்புகள். அப்போ பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை, 6 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது சார் இது நியூ சிலபஸில் கவர் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த பெயர்ச்சொல் வினைச்சொல் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும் போது நம்ம என்ன அப்படின்னா இந்த இதை பகுதியாக என்ன வருமோ அதுதான் வேர் சொல்லாக வரும். ஓகேங்களா, பகுதியாக என்ன வருதோ அதுதான் வேர்ச்சொல். ஒரு வார்த்தையை நம்ம பகுபத உறுப்பிலக்கத்தின்படி நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா அதில் எது பகுதியாக வருதோ அதுதான் வேர் சொல் இருக்கும். அப்போ வேர் சொல் அறிதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஒரு சில கஷ்டமான வார்த்தை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பகுபத வார்த்தைகள்ல இருந்தே அழகா அதோட வேர் சொல் என்ன அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, பகுபதத்தில் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. ஓகே, முதல்தோணி நம்ம பிரிக்கிறது என்ன அப்படின்னா பகுதிங்கிறதா. இது கட்டளையாகவே அமையும். இப்போ வேர் சொல்ல அப்படியே தான் அமையும். ஓகேவா, அடுத்து பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி. அப்போ கடைசியில் வர்றது என்ன, பகுபதத்தின் கடைசியில் வரக்கூடியது விகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறை காட்டுவது இடைநிலை. ஓகே, காலம் அல்லது எதிர்மறை காட்டுவது இடைநிலை. அப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில என்ன இருக்கும், இடைநிலை இருக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். அப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இடைநிலை வரும். இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்தி அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஸோ சந்துக்குள்ள பகுதிக்கும் இடைநிலைக்கும் ஒரு சந்து இருக்கு, அந்த சந்துக்குள்ள வருது. ஓகேவா, ரைட். அடுத்து பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை எனப்படும். இப்போ நம்ம இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியது என்னது, சாரியை. ஃபர்ஸ்ட் சந்துல, அடுத்து சாரியை. ஓகே, சந்தி அப்படிங்கிறத நான் சந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ இங்க பாருங்க, பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். இப்போ இது கடைசியாக ஒரு விகாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ விகாரம் அப்படின்னா இந்த பகுதி, சந்தி, இடைநிலை ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றம். சாரியில் கிடையாது, இது 3ல் தான். ஓகேங்களா, பகுதி, சந்தி, இடைநிலை. இப்போ எக்ஸாம்பிள் வந்தான் அப்படிங்கிறத வந்தனன் அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருக்காங்க. இப்போ முதல் வா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. வெறும் ஒற்றை அந்த குறியில் எழுத்து வான்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கட்டளை வாக்கியம் வந்தான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன, வா அப்படிங்கிறது. அப்போ அதுதான் இங்கே இருக்கும். அப்போ வா அப்படிங்கிறது பகுதி, இதுல இருந்தே வந்தனன் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பகுதிக்கு என்ன வந்ததோ அதான் வேர்ச்சொல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இத்து இந்துன்னு இருக்கும். அடுத்து இத்து அன் குட்டல் அன். ஓகே, ஸோ அப்போ அடுத்தது இப்போ பகுதிக்கு அப்புறம் இத்து வந்திருக்கு அப்படின்னா இது சந்தி. அது என்ன ஆகுது, இந்தானது விகாரம். இப்போ வா அப்படிங்கிறதுலே வா என குறுகி விகாரமாக ஆயிடுச்சு. எதெல்லாம் விகாரங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்கோம், பகுதி, சந்தி, இடைநிலை, இது 3ல் தான் விகாரங்கிற மாற்றம் வந்துச்சுன்னா அதை விகாரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது இத்து, இன்னொரு இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. அன் அப்படிங்கிறது சாரியை, இன்னொரு அன் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஸோ இந்த மாதிரி பகுபதங்களில் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப டெப்த்தாக தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பகுதியாக என்ன வார்த்தை வருதோ அதுதான் வேர்ச்சொல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பகாபதம் அப்படின்னு பார்த்தோன்னா பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். ஓகே, பகானா பிரிக்க முடியாதது. ஓகேவா, ரைட். இப்போ இந்த பாருங்க எடுத்துக்காட்டு, பெயர், வினை, இடை, உரி, இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு. பெயர், வினை, இடை, உரி, இந்த மாதிரி 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. இப்போ பெயர் பகாபதம் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த மாதிரி எழுத்துக்களெல்லாம் பிரிக்க முடியாது. அதனால இது என்ன ஆகும், பகாபதம் எனப்படும். அதே போல் நட, வா, படி, வாள், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஒரு வினையை குறிக்குது. அப்போ வினை பகாபதம் எனப்படும். இதையும் பிரிக்க முடியாது. அடுத்து மண்,
கொல் தில் போல் போன்ற இடை பகாபதங்கள் இருக்கா, இதையும் பிரிக்க முடியாது. அடுத்து உரு தவ நனி களி, இதெல்லாம் வந்து உரி பகாபதம், இதுவும் வந்து பிரிக்க முடியாது. ஸோ அப்போ 4 வகைகளில் பகாபதம் இருக்குது, 6 வகைகளில் பகுபதம்ங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இயல் நம்ம முடிச்சாச்சு. இப்போ இதில் வரக்கூடிய அந்த கேள்வியெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்களின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது, ஸோ எழுதுறது அப்படிங்கிறது ஒரு செயல் தானே. ஸோ அப்போ இது ஒரு வினை பகுபதம், வினை பகுபதம். ஓகே, ஸோ வினை பகாபதம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பிரிக்க முடியும். எழுது அப்படின்னு இருந்தால் தான் அதை பிரிக்க முடியாது, அதை பகாபதம் சொல்லலாம். இங்கே எழுதினான் அப்படின்னு இருக்குது, வினை பகுபதம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் 6 வகைப்படும். ஓகேங்களா? அடுத்தது காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது வேற என்ன பொறுத்துக்கு அப்படின்னு பார்ப்போம். பெயர் பகுபதம். ஸோ பெயர் பகுபதம் அப்படின்னா பெரியார் அப்படிங்கிறது பெயர் பகுபதம். வினை பகுபதம் வாழ்ந்தான் அப்படிங்கிறது வினை பகுபதம். இடை பகுபதம் அப்படின்னா மண். ஓகே, ஸோ மண் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் இடை பகுபதம். உரி பகாபதம், சரி, இதெல்லாம் இடை பகாபதங்கிறது மண். அதே போல் உரி பகாபதங்கிறது நனி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸாகவே அந்த பகாபதம் பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்துருக்கோம். இடை பகுபதம் பகாபதம் அப்படின்னா மண் கொல் தில் போல் அப்படிங்கிறது. அதே போல் உரி பகாபதம்னா உரு தவ நனி களி, இதெல்லாம் வந்துட்டு உரிச்சொல் அப்படிங்கிறனால அது உரி பகாபதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க. அதுக்கு அடுத்தது இப்போ போவாள் அப்படிங்கிறோட வேர் சொல் என்ன அப்படின்னா போ அப்படிங்கிறது. இதை நீங்கள் தெரிஞ்சா போதும். நடக்கிறான் அப்படிங்கிறதோட வேர் சொல் நட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதோட பகுதி. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இதோட பகுதி. போ அப்படிங்கிறது தான் இதோட பகுதி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகுபத உறுப்பிலக்கணம்லாம் நியூ சிலபஸில் இல்லை. ஸோ இருந்தாலும் அந்த வேர் சொல் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மொழியை ஆள்வோம் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். மூவிடங்கள் சொல்லியிருக்காங்க. தன்மை முன்னிலை படர்க்கை, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். தன்மை அப்படிங்கிற தன்னை குறிப்பு தன்மை அப்படிங்கிறது. இல்லை தன்மையை குறிக்கிற சொல்லுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும், நான் நாம் நாங்கள் எம் என் எம் எங்கள். இப்போ இதெல்லாம் சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் செல்கிறேன் அந்த மாதிரி தன்னை மற்றும் குறிப்பிடுறது அந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் முன்னால் இருப்பதை குறிப்பிடுறது முன்னிலை. நீ நீங்கள் நீ நீர் நீவீர் உன் உங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி. அடுத்து தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் மூன்றாம் ஒருவரை குறிப்பிடுவது படர்க்கை. ஓகேவா? படர்க்கை அது என்ன, அப்போ என்ன சொல்லுவோம், அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை இவன் இவள் இவை, இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுங்கள், சரியானது. இப்போது உன் பெயர் என்ன, இதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். ஓகே, அடுத்து 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னா அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள், இதுதான் வந்துட்டு 2வது வரணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3வது பாருங்கள். ஸோ 3வது பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் எப்படி ஓடும். ஓகே, ஸோ இப்போ ஓடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓடும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒன்றை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுது. அதுவும் பார்த்தோம்னா ஒரு உயிரினத்தை சொல்கிறது. அப்போது அது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதுதான் 3வது வரணும். நெக்ஸ்ட்டு டேஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய். இப்போ கொண்டிருக்கார் அப்படின்னா தன்னோட முன்னாடி இருக்க ஒரு நபரை சொல்கிறாங்க. அப்போது நீ என்ன செய்து கொண்டிருக்காய். இப்போ அது எப்படி ஓடும்னு நோட் பண்ணிட்டோம். அடுத்து டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இருக்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு மக்களை தான் வந்து சொல்கிறாங்க. அப்போது இருக்கிறார்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள். இப்போ ஃபஸ்ட்டு அவர்கள்ங்கிறது இங்கே நான் சொல்லிட்டேன்னா டேஸ் பெயர் என்ன, அவை இங்கே 2வது பார்த்தோம்னா 7ஆம் வகுப்பு மாணவர்கள், நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள், நாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ தப்பாக நோட் பண்ணிட்டேன். இது நாம் வரும். அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்கே தான் வந்துட்டு அவர்கள் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நோட் பண்ணுங்கள். உன் பெயர் என்ன, ஃபஸ்ட் என்ன நோட் பண்ணுறோம், உன் பெயர் என்ன, உன் பெயர் என்ன, நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள்,
அடுத்தது அது எப்படி ஓடும், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதான் வந்து கரெக்டானது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வேற என்ன, எஸ் ஓரெழுத்து சொற்களால் நிரப்புக அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ புல்லை மேயும் அப்படிங்கிற நோட் பண்ணியிருக்காங்களா. ஸோ எது புல்லை மேயும், ஆ அப்படிங்கிறது பசு. ஓகேங்களா. ஸோ ஓரெழுத்து ஒரு முறை தானே. இப்போ ஆ அப்படிங்கிறது பசு நம்ம சொல்லியிருக்கோம்ல, பசு தான் புல்லை மேயும் நம்ம எடுத்துக்கலாம். டேஸ் சுடும் அப்படிங்கிற, அப்போ தீ சுடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மூணாவது பேசும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அடுத்து நா அப்படிங்கன்னா நாவு நாக்கு அப்படின்னு பார்த்தோங்களா, நா பேசும். அடுத்து நாலாவது பறக்கும், ஓரெழுத்து மொழியில் ஈன்னு நம்ம பார்த்தோம், ஈ பறக்கும். அடுத்தது மனம் வீசும், பூ அப்படிங்கிறது மனம் வீசும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. அதே போல் வி அப்படின்னாலும் நம்ம மலர்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அதுவும் மனம் வீசும் அப்படிங்கிற கான்செப்டில் வி அப்படிங்கிறதும் நம்ம நோட் பண்ணலாம். ஓகேங்களா. ரைட். அடுத்தது பாருங்க, தா அப்படின்னா கொடு, தா அப்படின்னா கொடு. தீ அப்படின்னா நெருப்பு, இதெல்லாம் ஓரிடத்துலேயே நம்ம பார்த்தது தான். பா அப்படின்னா பாடல், பா அப்படின்னா பாடல். தை அப்படின்னா தைத்தல் நம்ம பார்த்தோம்ல. வை அப்படின்னா புல். ஓகே. வைக்கல் புல் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ வை அப்படின்னா கீழே வைக்கிறது, அந்த ஒரு மீனிங் இருக்குது. ஓரெழுத்து ஒரு முறையில புல் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. மை அப்படின்னா அஞ்சனம், அஞ்சாமை அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது இப்போ இங்கே பாருங்க, ஆறு, விளக்கு, படி, சொல், கல், மாலை, இடி, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இரு பொருள் தருமாறு சொற்றொடர் அமைத்து எழுதுக. இப்போ ஆறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஈ 6 கால்களை உடையது. தஞ்சாவூரில் காவிரி ஆறு இருக்கு. அப்போ ஆறு அப்படின்னா ஒரு நம்பரையும் சொல்லுவாங்க, அதே போல் ஆறையும் மென்ஷன் பண்ணுவாங்க, ஆற்றுப்பகுதி ஆறையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. அதே போல் விளக்கு அப்படிங்கிறது இப்போ அடுத்தது பாருங்க, விளக்குன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா விளக்கு அப்படிங்கிறது ஒளி விளக்குன்னு இருக்குல்ல. ஓகே. குத்து விளக்கு இந்த மாதிரி சொல்கிறோம்ல அது. அடுத்து இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாடல் வரியோட பொருளை விளக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். ஓகே. அப்போ விளக்குக்கு 2 மீனிங் என்ன இருக்குது, ஒன்று அந்த குத்து விளக்குன்னு நம்ம சொல்கிறது, ரெண்டாவது ஒரு பாடல் வரியோட பொருள் விளக்கு அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா. அடுத்து பார்ப்போம் படி. இப்போ படி அப்படிங்கிறது என்ன, ஒன்று வீட்டுக்கு வாசற்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல அதுவும், ரெண்டாவது படி அப்படிங்கிறது நம்ம கல்வி கற்கிறது, ஒழுங்கா படி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கள்ல, தினமும் திருக்குறள் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஓகேவா. சப்போ படி அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங். அடுத்து சொல் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங். சொல் வந்துட்டு என்ன, இப்போ சொல் அப்படிங்கிறது பேசுறது. ஓகே. சொல் அப்படிங்கிறது பேசுறது. அதுக்கு அடுத்தது ஏதாவது வந்துட்டு வார்த்தை, அதே போல் ஏதாவது ஒரு வார்த்தை அப்படிங்கிறதையும் சொல் அப்படின்னு குறிப்பாங்க, அதே போல் பேசுகிறதையும் வந்து சொல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கல் அப்படிங்கிறது இருக்கா. கல் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங் என்ன, ஒன்று இளமையில் கல் அப்படிங்கிற, அப்போ கல்வி கற்கிறத அந்த கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது கல் ஒரு இது, இப்போ நாயை கண்டா உடனே கல்லை விட்டு எறிவாங்குவார். ஸோ அது மாதிரி அந்த கல்லுங்கிற ஒரு பொருள். ஓகேங்களா. அடுத்து மாலை. மாலைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது மாலைங்கிறது ஒரு பொருள் இருக்குல்ல. ஸோ கல்யாண மாலை அந்த மாதிரிலாம் மாலை இருக்குல்ல, நிறைய மாலைகள். ஸோ அந்த மாதிரி மாலைன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொன்று மாலை என்னன்னா இரவு, மாலை, காலை இந்த மாதிரி சொல்லுவோம்ல, நேரத்தை சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஓகே. ஸோ மாலை அப்படிங்கிறது ஒரு மாலை சூடுறது, இன்னொன்று மாலை பொழுது, இந்த மாதிரி மீனிங் வரும். ஓகே. அடுத்தது இடி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ மழை பெய்யும் போது இடி வரும்ல. ஸோ அந்த இடி மின்னல் அப்படிங்கிறதுல இடி அப்படின்னு வரும். இன்னொரு ஒரு மீனிங் என்ன, யாராவது ஒரு ஆளை போய் இடிக்கிறது, இப்போ ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு மீனிங்லேயே வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அந்த இரு பொருள் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருந்தால் அழகாக ஆன்சர் எழுத முடியும். ஓகேங்களா. அதுக்கடுத்து லாஸ்ட்டில் கலைச்சொல் அறிவோம். பாருங்கள், கோடை விடுமுறை, இது என்ன, சம்மர் வெக்கேஷன். ஓகே. இப்போ எல்லாமே ஸ்கூல் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாம் நடந்து வரப்போகுது, முடிஞ்சு அப்படின்னா கோடை விடுமுறை வரும், சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர், சைல்டு லேபர். பட்டம், டிகிரி. கல்வி அறிவு, லிட்ரஸி. நீதி அப்படின்னா மாரல், நீதி அப்படின்னா மாரல். சீருடை, யூனிஃபார்ம். வழிகாட்டுதல், கைடன்ஸு. ஒழுக்கம், டிசிப்ளின். ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான லெட்டர்ஸ் தான் இருக்குது.
ஸோ இந்த ஒரு இயலில் நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானது தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.